வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கும் குறிப்பாக தாயம் தொடர்பான முக்கியமான விடயங்கள் தொடர்பில் உரையாட இருக்கிறோம். இன்றைக்கு எங்களோடு உரையாடுவதற்கு உங்களுக்கு நன்கு அறிமுகம் அவசியம் இல்லாத ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளில் நன்கு அறியப்பட்ட ஒரு ஊடகம் டிபிசி வானொலி. அன்றைய காலத்தில் நடுநிலையான செய்திகளை எங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்தது யுத்த காலத்துல. அந்த வானொலியுடைய இயக்குனர் ராம்ராஜ் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் ராம்ராஜ். வணக்கம் தோழர் ஜெயபாலன் அவர்களே. தேசம் திரை நேயர்களுக்கும் உலகம் முழுக்க வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் வணக்கம். அவருக்கு இந்த மாகாண சபையை பற்றின புரிதல் எப்ப இருக்கு? ஏன் 87ஆம் ஆண்டு நாங்கள் மாகாண சபையை ஏற்கல? ஏன் நாங்கள் திருப்பியும் வந்து இந்த மாகாண சபையை இன்றைக்கு அதுதான் தீர்வு என்று சொல்றோம்? இது பற்றின எந்த புரிதலும் அவர்கிட்ட இருக்கிறதா? ஒரு 5000 பேரை ஒழுங்குபடுத்த தெரியாத பாஸ்கரன் ஒரு ரீச்சாவுக்குள்ள என்னென்ற ஒரு மாகாண சபை நிர்வாகத்தை அவரால் நடத்துவார். இது உண்மையிலே ஒரு 2017க்கு பிறகு, 2000 யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு, அதுக்கு முதல் அந்த பாஸ்கரன் எங்க இருந்தாலே தெரியாது. லிபரா தான் தெரியும். லிபரா லைக்கா இரண்டு தொலைக்காட்சி அட்டைகள் இருந்தது. அந்த தொலைக்காட்சிகளை மக்கள் அந்த நேரத்தில் ஸ்மார்ட் போன்ற போன்கள் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை. அப்பொழுது அதனூடாகத்தான் தொலைபேசியிலே தாயகத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளணும். அந்த தொலைபேசி அட்டைகள் கூட நேர்மையாக செயற்பட்டதாக இல்லை. 5 ரூபாய்க்கு வாங்கினால் 3 ரூபாவோட 2 ரூபா போய்விடும். அது எப்படியோ போய்விடும். அது எங்க போய்விடுன்னே தெரியாது. அதே போல டிபிசியும் ஒரு தொலைபேசி அட்டை தொடர்ந்து செய்தது. அது அல்பா டெலிகாமுடன் செய்தது. இந்த பிரச்சனை வந்தவுடனே நாங்கள் அதை நிறுத்திவிட்டோம். என்றால் இது மக்கள் பாதிக்கின்ற விடயம் என்று. ஆனா லைக்கா அல்லது லிபரா தொடர்ந்து இதை செய்தார்கள். இதையெல்லாம் புரிந்து கொண்டுதானே பாஸ்கரன் இருந்தார். அப்ப எல்லாம் பாஸ்கரன் வெளியே வந்து நான் விடுதலையை ஆதரிக்கிறேன், விடுதலை எனக்கு தேவையில்லை கூறவில்லை. ஒரு மாவீரர் நிலத்தில் இருக்கவில்லை. திடீரென்று இவருக்கு தமிழ் மக்கள் மீது அக்கறை வந்தது கடுமையான சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் இவர் என்ன செய்தார்? தமிழரசு கட்சியிலே அங்கத்துவம் பெறுவதற்கு முயற்சி செய்தார். தமிழரசு கட்சி அதற்கான அங்கத்துவத்தை கொடுக்கவில்லை. சேனாதியூடாக ஒரு தொகை பணத்தை கொடுத்து 3 பேர் மாநகர சபைக்கு தெரிவு செய்வதற்கு முயற்சி செய்தார். அதுக்கும் தமிழரசு கட்சி இடம் கொடுக்கவில்லை. இதனால் தனிப்பட்ட தாக்குதல்களை, அதில் தமிழரசு கட்சியில் ஸ்ரீதரன் வரை ஆதரிக்க சுமந்தனன் அதை ஏற்றுக்கொள்ளாதனால ஸ்ரீதரன் பக்கம் இவர் சாய்ந்தார். ஸ்ரீதரனுடைய சகோதரனுடைய இணையதளம் தானே தமிழ்வின், சுவிஸ் நாட்டிலிருந்து செயற்படுது, எல்லாமே அவர்கள் கொடுத்து வாங்கினார். எனவே இந்த பிரச்சனைகள் வைத்துக் கொண்டு இன்றைக்கும் சமூகத்திலே ஒரு சீரழிவை தான் நோக்கி சொல்கிறார். இவர் உண்மையிலே நான் மீண்டும் சொல்லுவது, ஒரு சமூக அக்கறை, சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், சமூகத்தை வலுப்படுத்த வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுக்கணும். இவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அல்லது பணபலத்தை பயன்படுத்தி அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்க வேண்டும். அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதில் இவர் செயற்பட வேண்டும். அப்படி ஒரு நிலைக்கு இவர் இன்னும் செல்வதற்கு தயாரா இல்லை. இவர் இப்ப நினைச்சிட்டார் என்றால், தமிழ்நாட்டிலே விஜய் எப்படி ஆட்சிக்கு வந்தாரோ அது பேர் தானும் மாநகர சபைக்கு வந்துடலாம் தன் மக்கள். ஆனா அந்த அளவுக்கு வடக்கு மக்கள் அல்ல. அவர்கள் நிதானமாக தங்களுடைய தீர்மானங்களை எடுப்பார்கள். வாக்கென்று வரும் பொழுது அது சரியான முறையிலே அதை பயன்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. எனவே பாஸ்கரன் போன்றவர்கள் 1 முறைக்கு 2 முறை மீண்டும் நாங்கள் கூறுவதென்றால், நீங்கள் ஊடகத்தை நடத்துங்கள், நீங்கள் எல்லாத்தையும் செய்யுங்கள், நீங்க இன்னும் 150 ஏக்கர் கிழக்கிலே வாங்கி நடத்துங்கள் அல்லது தெற்கிலே வாங்கி நடத்துங்கள். ஆனால் மக்களை, குறிப்பாக தமிழ் பேசும் மக்களை நளினப்படுத்த அளவுக்கு செல்லாதீர்கள். அது எந்த வகையிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் 3000 ரூபாய் ஆன்லைன்லையும் 3000 ரூபாய் வெளிப்படையிலும் சாப்பாடுக்கு வரவழைத்து, உலகத்தில் எங்கேயாவது பேப்பர் தட்டில் உணவு கொடுத்த வரலாறு இருக்கின்றதா? உங்களை கூற முடியுமா? எங்கேயா இருக்கான்ற? எங்கேயாவது ஒரு இடத்தில் காட்டுங்கள். அப்ப அதிலே நீங்க தவறு விட்டு விட்டீர்கள். நீங்கள் புத்தும் சம்பளம் வச்சிருக்கீங்க, இடியாப்பமும் சொதியும் வச்சிருக்கீங்களே. ஐயா, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த பேப்பர் தட்டிலே இடியாப்பத்தையும் சொதியையும் போட்டு தூக்க முடியுமா? நீங்க சக்சஸா நடத்தி இருந்தாலும் ஒரு பெண்மணி காட்டுறாரு, அதுல ஊத்தி அவர் புட்டும் வச்சிக்கரையும் வச்சுக்கிறார், அது கையில குழம்பு ஊத்திட்டு அந்த பேப்பர் தட்டு ஊறி அவர் அதை கீழே தானே வச்சுட்டு போகலாம். அதை கையில குழம்பு ஒழுங்கு கொண்டு போயிடுமா? மற்றது இன்னொன்று, நாங்கள் இங்க ஐரோப்பாவில வாழ்கிறோம், யுஎஸ்ஏல வாழ்றோம். அங்க குட் ஃப்ரைடே என்று சொல்லி டிஸ்கவுண்ட் சேல் போடுவார்கள். சேல்ஸுக்கு விடிய 4 மணிக்கே போய் மக்கள் கியூல நிப்பினோம். எங்கேயும் பிரித்தானியாலும் அப்படித்தானே. வெள்ளிக்கிழமை இருந்தால் அந்த
ஈஸ்டர் ஃப்ரைடேன்னு சொல்லி அது வருகின்ற அந்த குட் ஃப்ரைடே பெரிய வெள்ளி தினத்துக்கு அதுவும் அந்த உடுப்பு விலைகள் நியாயமான மலிவா போடுவார்கள். 50 ரூபா 10 ரூபாய்க்கு போடுவார்கள். ஜனங்கள் போய் விடிய கூறுவது போன்று அதிகாலையே போய் இருந்து விடுவார்கள். போய் இருந்து அந்த கடைகளில் அல்ல பண்ணித்தான் வருவார்கள். கடை திறந்தோன்னு ஆட்கள் அடிபட்டு உள்ளுக்க போவினம், அதுல சாமான்கள் தட்டுப்படும். இது இயல்பு. அது அந்த நிறுவனத்தினுடைய கடமை. இது எல்லாம் வடிவா ஆர்கனைஸ் பண்றது. அப்ப இங்க நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணாம விட்டுட்டு திருவிழா முடிஞ்ச பிறகு இப்படி ஒரு இடம் இருக்கும், எல்லாம் சிதறித்தான் இருக்கும். அத வீடியோ காட்டி மக்கள், தமிழ் மக்கள் வந்து வடக்கு மக்கள் அல்லது தமிழ் பேசும் மக்களுக்கு ஒழுங்கா ஒரு திருவிழாவுக்கு வந்து போக தெரியாது, அவைக்கு நாகரிகம் தெரியாது என்று அவர்கள் சாப்பிடுறதுக்கு தான் இங்க வந்திருக்கிறார்கள் என்று அந்த சாப்பிடுறதையே மிக கொச்சத்தனமாக நீங்கள் கூவி அழைச்சதாலதான் மக்கள் வந்தவர். நீங்க கூவி அழைத்தது மட்டுமல்ல, நீங்கள் போட்ட வீடியோக்கள், அதாவது வரவேற்பதற்கு சின்ன சட்டியிலே கறியை வைத்திருக்கின்றீர்கள். அப்படி நீங்க யோசிக்க எத்தனை பேருக்கு காணும். நீங்க பார்த்திருக்கின்றால் மட்டக்களப்பில் இருந்தவங்க புட்டு என்கிறார்கள், அங்கால பரோட்டா ரொட்டி வச்சிருக்கார்கள், அங்கால மத்த ரொட்டி வச்சிருக்கார்கள். இதெல்லாம் ஒரு 50 பேத்துகள் காணுமான ஒரு சந்தேகத்தை உருவாக்குறது. நீங்கள் உண்மையிலே இதை என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், நீங்கள் முதலாவது ஆட்களை உள்ளெடுக்கும் பொழுது உங்களுக்கு கணக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். அதாவது இணையதள ஊடாக பதிவு செய்யும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு தெரிந்திருக்கணும், நீங்கள் முழுமையாக நிறுத்தியிருக்க வேண்டும். குறிப்பாக இங்க பாக்ஸ் ஆபீஸ்ல 500 டிக்கெட் வித்தால் 500 என்றால் 480 விட நிப்பாட்டி விடுவார்கள். 500 கூட விற்க மாட்டார்கள். 20க்கு அந்த இடைவெளி வைத்திருப்பார்கள். 2500 பேரை எதிர்பார்த்து விட்டு 5500 பேரை உள்ளே வருவதென்றால் அது எவ்வளவு ஒரு மோசமான நிலை. தானியாவிலேயே, ஜெர்மன்ல, ஐரோப்பிய நாடுகள்லயே வெப்பநிலை 34-35 டிகிரி. கிளிநொச்சியில இந்த வெப்பநிலை வந்து கிட்டத்தட்ட 40 டிகிரி இருக்குமோ. நீங்கள் அங்க வந்து 2-3 மணித்தியாலமா தண்ணி போத்தில் கூட கொடுக்காமல் வச்சிருக்கிறது வந்து பாஸ்கரன் இன்னொரு விஷயம் சொல்றார் வந்து, ஒரு இடத்துலதான் சாப்பாடு ரன் அவுட் ஆனதையோடைய மற்ற இடம் எல்லாம் இருந்ததுன்னு சொல்றார். அதுவும் போய். ஏனென்றா நீங்கள் ஒரு இடத்துல சாப்பாடு இருந்து வேறு இடங்கள்ல சாப்பாடு இருந்தா நீங்க மக்களை உங்களோட செக்யூரிட்டி கார்டு, உங்களோட செக்யூரிட்டி கார்டு எல்லாம் எங்க போனவே வழிப்படுத்தி அவர்கள் அனுப்பி வழிப்படுத்த இல்ல. மற்றது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், இதுக்கு முதல் ஒரு உணவு திருவிழான் போது ஒரு குழந்தையுடன் ஒருவர் வந்து தண்ணி போத்தலும் மிக்சரும் கொண்டு போகல உள்ள விடவில்லை. செக்யூரிட்டி வாங்கி வெளியே கொண்டே பின்னில் போட்டு அது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியது. அப்படி மக்கள் இந்த முறை என்ன எதிர்பார்த்திருப்பார்கள், நாங்கள் ஒன்றுமே கொண்டு போக தேவையில்லை, கொண்டு போனாங்க விடமாட்டினம் என்று தானே திருப்பி தாங்கள் ஒண்ணுக்கும் விட மாட்டோம். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு மோசமான நிலையை நீங்கள் உருவாக்கிவிட்டு கடைசியா உங்களுடைய சுயநலத்துக்காக இந்த விடயத்தை செய்துவிட்டு நீங்கள் மக்கள் மீது, குறிப்பாக தமிழ் சமூகத்தின் மீது இந்த பழி போடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நானும் ஒரு கட்டத்துல நானே யோசிச்சேன், ஓகே பாஸ்கரன் கொஞ்சம் நல்ல மனதோடு தான் சில விஷயங்களை செய்கிறாரோ என்ற அளவுக்கு யோசிக்க வந்து. ஆனால் இப்ப பாஸ்கரன் நடந்து கொள்ற முறை மக்களை நாகரிகமற்றவர்கள் என்று சொல்றார். அவர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வந்த மாதிரி சொல்றார். அவர்களுக்கு ஒரு விழாவில் எப்படி கலந்து கொள்ள தெரியாது என்று சொல்றார். இல்ல, உண்மையிலே ஜெயபாலன், நான் மனந்து வந்து சொல்லுகின்றேன். நான் முழு வீடியோவும் பெரும்பாலும் பார்த்தேன். நான் முதலாவது பாஸ்கரன் தொடர்பாக, அரசியல் தொடர்பாக எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை. ஆனால் பாஸ்கரன் செய்கின்ற ஒரு சில விடயங்கள் உண்மையிலே அங்கு அந்த விவசாயம் தொடர்பாக மக்கள் மத்தியிலே விழிப்புணர்ச்சி பாராட்டக்கூடிய விடயம் உண்டு, அதை எந்த மாற்ற கருத்து இல்லை. ஆனால் காலப்போக்கிலே அவர் ஒரு அரசியல் நிலை எடுக்க தொடங்கி அதை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்த தொடங்கினார். அதுடைய ஆரம்பம் தான் இந்த உணவு திருவிழா. இன்னொன்று இருக்குத்தானே, தமிழ் மக்கள் மாவீரர்கள் என்றது, எங்களுக்கு புலிகள் மீது இவ்வளவுதான் விமர்சனம் இருந்தாலும் மாவீரர்கள் என்றது வணக்கத்துக்குரியவர்கள், அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று தான் சொல்றோம். அதை மக்களும் சொல்றாங்க. ஆனா நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இந்த மாவீரர்களை வியாபார பொருள் ஆக்குறீங்க. நீங்கள் கொண்டு ரீச்சாவுக்குள்ள மாவீரர் சிலைகளை வைக்கிறீர்கள், முள்ளிவாய்க்கால் சிலைகளை வைக்கிறீங்கள், அதை ஒரு கோயில் கட்டுவோம் என்று சொல்றீங்கள். அதே இடத்துல இருந்து நீங்கள் கல்லும் ஊத்தி குடிக்கிறீர்கள். நானும் ஒரு கல்லு பிரியன் தான், நான் போயிருந்தா குடிச்சிருப்பேன். நீங்கள் எல்லாத்தையும் ஒரு வியாபாரத்துக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா மாத்திட்டீங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு, விடுதலை புலிகள் சார்ந்தவர்கள் ஏன் இதை கேள்விக்குட்படுத்தலையே? இல்ல, இதுதான் பிரச்சனை. அப்ப நீங்கள் ரீச் ஒரு வகையில் என்னென்றால், இலங்கைன்ற தேசிய கொடியை வச்சுக்கொண்டு ஒரு தரம் தன்னுடைய பொருட்களை விற்கலாம். இது இலங்கைன்ற தேசியத்துக்கு என்று சொல்லி விற்கலாம். ஆனால் இங்க வந்து
உயிரிழந்த மாவீரர்கள் அவர்களுடைய தாய் தகப்பன் பெற்றோர் அதுக்குள்ள வரையலாது, ரீச்சாவுக்குள்ள வரையலாது, ஒரு மாலையை கொண்டு கூட வரையலாது. ஆனால் நீங்கள் அந்த 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 சிலையில இந்த வழியில வச்சு வியாபாரம் செய்யறீங்க. எந்த வகையில? சரிங்க. உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இதுல ஒரு அரசியலும் இருக்குல்ல. இப்ப நாங்கள் என்ன சொல்றது, மாவீரர்களுக்கு கோயில் கட்டி இருக்கிறோம், முள்ளிவாய்க்காலுக்கு கோயில் கட்டி இருக்கிறோம், நாங்கள் தமிழ் தேசியம், நீங்கள் 3500 ரூபாய் கொடுத்து தமிழ் தேசியத்தை வாங்குங்கோன்ற மாதிரி எல்லாம் வருது. அதுதான் நடக்குது. என்னென்றால் உங்களோட வாக்கு எங்களுக்கும் தாங்கும். இதுதான் பிரச்சனை. தமிழ் தேசியத்தை வச்சு இந்த மக்களை மடையாளாக்குறாங்க விஷயத்துல பாஸ்கரன் தொலைஞ்சு போனார். பாஸ்கரன் தோல்வி அடைஞ்சிட்டார். சரிதானே? பாஸ்கரனுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதான் சொன்னேன், 2017 ஆண்டுக்கு முன்பு இந்த தமிழ் தேசியம் பேச வலிக்கின்ற பாஸ்கரன் எங்கே இருந்தார், அல்லது 2000 யுத்தம் முடிந்த பிறகு பாஸ்கரன் எங்கே இருந்தார்? பாஸ்கரன் திடீர்னு வந்து நாங்கள் தான் எல்லாம் செய்தோம், நாங்கள் தான் எல்லாம் செய்வோம், இது சாதாரண நடக்கூடிய விடயமா? அந்த நான் முதல்ல கூறியது போன்று இன்றைக்கு இன்னொன்றும் இருக்கிறாம். இதுல முக்கியமானது நான் மறந்தாலும் இடையில குறுக்கிட்டு கேட்கிறேன். தாசிசிஎஸ் அவர்கள் தான் ஐபிசியை உருவாக்கினவர், நிச்சயமா. ஆனால் அது 2ஆம் தரமும் ஐபிசியை எடுத்தவர் என்று நான் நினைக்கிறேன். இவர் பாஸ்கரன் அந்த ஐபிசியை திருப்பி மீளப்பெறைக்குள்ள அவருக்கு அந்த ரோயல்டி ஃபீஸ் இருக்கு தானே, அது கூட சரியாக கொடுக்கப்பட்டதாக தெரியும். இல்ல, அது கொடுக்க இல்லை. என்றால் தாசியஸுக்கு பிறகு பல்வேறு விடுதலை புலிகள் பலவந்தமாக அதை கைப்பற்றி பல்வேறு நிர்வாகங்களை உருவாக்கி கடைசிய யுத்தத்துக்கு பிறகு சத்திய ப்ராப்பர்ட்டியை அந்த வானொலியை வாங்கினார். சத்திய ப்ராப்பர்ட்டியை வாங்கி சத்தியக்கு இடையிலே ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக கிட்டத்தட்ட 75,000 பவுண்ட் நீதிமன்ற உத்தரவுப்படி ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய நிலை வந்தது. 75,000 பவுண்ட்ஸ் அதை கொடுத்த கையோடையே இந்த ஐபிசியை கைவிட தோங்கத்தான் பாஸ்கரன் வந்து அந்த ஐபிசியை வாங்கி எடுத்தார். சரிதான்? ஐபிசி உண்மையிலே ஒரு வியாபார நோக்கத்துக்காக செய்யும் என்றால் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உங்களுக்கு தெரியும், ஊடகத்துறையை பொறுத்து அந்த அளவு பணம் உழைக்க முடியாது. ஆனா பணம் எப்படி உழைக்கலாம்? நீங்கள் அப்போது கூறிய இந்த தமிழ் தேசியத்தை வச்சு பணம் உழைக்கலாம். நிகழ்ச்சிகளை நடத்துவது, கலை நிகழ்ச்சிகளை நடத்துவது, மாவீரர்களை நடத்துவது, மாவீரர் நடத்துவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்துவது, அவர்களூடாக விளம்பரங்களை பெறுவது, அதனூடாக அந்த வியாபாரத்தை செய்வதுதான் அவருடைய நோக்கம். அதாவது ஐபிசி பிராண்ட், புலி பிராண்ட கொண்டு ஐபிசி புலி பிராண்ட கொண்டு ரீச்சாவோட ஜாயின் பண்ணின உடனே அதெல்லாம் தமிழ் தேசியத்தின் பிராண்டா போயிட்டு தமிழ் தேசியம் புலி தேசியம் எல்லாம் உண்டாயிட்டு. இப்ப அது எல்லாத்தையும் மொத்த பேக்கேஜா நீங்கள் ரீச்சாவில வாங்கலாம். ஆனால் அந்த ரிச்சாவில வாங்குறது யாருன்னா புலமைந்த மக்கள் தான். அங்க உள்ள சாதாரண மக்கள் அதை வாங்க இயலாது. அப்படித்தான் சொல்றார். இப்ப அவருடைய உணவு சாதாரணமாக ஒருத்தர் அங்க போக முடியாது. சாதாரண உணவு திருவிழா விட்டு போட்டு சாதாரண போக முடியாது. புலமைந்த மக்கள் தான் போகலாம். புலமைந்த மக்கள் எங்களோட உழைப்பு, கடுமையான நேரம், ஒரு ஒளிரேக்கன் போடுறவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு அவுட்டிங் வேண்டும், நேரத்தை பொழுதுபோக்குவதற்கு தேவை என்றால் அது ரிச்சாவுக்கு போயிட்டு அதை பயன்படுத்த பார்க்கலாம். அதை இவர் பயன்படுத்திக் கொள்றார். அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு தெரியும் எத்தனையோ காணொலிகளை போட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா ஐபிசி வானொலியிலே வர செய்திகள், அதாவது ரிக்ஷா சம்பந்தமா நடைபெற்ற விடயங்கள் தொடர்பாக அவர்கள் செய்த இந்த காணொலி உரையாடல்கள் முழுக்க பாஸ்கரனை பாதுகாப்பதும் அதை இதை பாதுகாப்பதற்கான செய்தியை ஒழிய நடைபெற்ற விடயத்தை ஒழுங்கா செய்ய சரியா ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் இல்லையா அந்த ஐபிசிக்குள்ள இல்ல. மத்தது இதை ஏன் தேசிய ஊடகங்கள் கவனத்தில் எடுக்கல? நீங்க அதை நோட் பண்ணி பாருங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்ற காலை முரசு, காலை கதி, அல்லது உதயன், அல்லது ஈழநாடு, கொழும்பிலிருந்தே வரக்கூடிய தினக்குரல், வீரகேசரி, எதையாவது தொடர்பாக செய்திகள் வந்திருக்கா? பாத்தீர்களா? ஒருவருமே அதை எடுக்க இல்லை. தமிழ் மலர் கூட செய்திகள் எடுக்க இல்லை. சூரியன் எஃப்எம் கூட எடுக்க இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இது ஒரு முழுமையாக வியாபார நோக்கத்தை, தமிழ் தேசியத்தை வைத்து வியாபாரம் செய்கின்ற ஒரு இடம், அதற்கு நாங்கள் துணை போகக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காகத்தான் ஐபிசி முழுக்க இது தொடர்பாக. எனவே இந்த ஐபிசி நடவடிக்கை, அதாவது நாங்கள் தொடர்ந்து பாஸ்கரனுக்கு சொல்றது, உங்களுடைய முதலீடுகளை பத்தியோ அல்லது உங்களுடைய வியாபாரம் பத்தியோ எங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. அதை ஆனால் தமிழ் சமூகத்தை மேலும் மலினப்படுத்தும் நிலைக்கு நீங்கள் செல்லாதீர்கள் என்பதுதான் வேண்டுகோள். நீங்கள் தாராளமாக தேர்தலை கேட்கலாம், உங்களுடைய இருக்க பணத்தை அள்ளி எறியலாம், இளைஞர்களுக்கு போதை வசதி வாங்கி கொடுத்து உங்கள் பக்கம் எடுக்க பார்க்கலாம். ஆனால் சமூகம் நிச்சயம் உங்களை அங்கீகரிக்காது. இந்த விடயத்தை சமூகம் எப்பயுமே அங்கீகரிக்காது.
சமூகம் இவற்றை நிராகரித்தே வந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஒரு காலகட்டத்திலே விடுதலை புலிகளுக்கு நெருக்குதல்களை அங்கே வாழ்ந்த சமூகங்கள் கொடுத்தது. விடுதலை புலிகளின் முழு விடயங்களையும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தமிழ் மக்கள் ஒரு பயபீதியான நிலையிலே வாழ்ந்தார்கள். அவர்கள் எதிர்த்து குரல் கொடுத்தால் அவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல், ஆபத்து என்ற நிலையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னால் இந்த விடுதலை புலிகளின் அராஜகத்துக்கு குரல் கொடுத்த பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை வரலாற்றிலே இலங்கை இராணுவத்துறை அல்லது புலனாய்வுத்துறை, இலங்கை அரசாங்கம், இலங்கை இராணுவம் கொன்றதை விட இந்த புலிகள் பல முக்கியமான பத்திரிகையாளர்கள், வியாபாரிகள், சமூக சிந்தனையாளர்கள், சமூக அந்தஸ்திலே உள்ளவர்கள், புத்திஜீவிகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம். விடுதலை போராட்டம் என்ற போரிலே புலிகளால் கொல்லப்பட்டது. ஏனைய இயக்கங்களும் செய்திருக்கின்றார்கள். சகோதர படுகொலை நடந்திருக்கின்றது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்ம்ல இது நடத்தப்பட்டிருக்குது. அதை பற்றி ஐபிசி ஒரு நாளும் எப்பவுமே கதைச்சது கிடையாது. இன்றைக்கும் ஐபிசி வந்து கடந்த கால வரலாறுகளை எப்பயுமே திருப்பி பார்த்தது கிடையாது. இந்த போராட்டம் ஏன் தோல்வி அடைந்தது? இந்த போராட்டத்துக்கான தோல்வி என்ன? அன்றைக்கு புலிகள் என்ன தவறுகள் இழைத்தாலும் அதை காப்பாற்றினார்களோ, இன்றைக்கு பாஸ்கரன் என்ன தவறு செய்தாலும் அதை காப்பாற்றுவதுதான் தமிழ் தேசியத்தின் ஒரு கடமையா வந்து, அதுதான் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய நிலை வந்தது. அந்த நிலை மீண்டும் சமூகத்துக்கு வரக்கூடாத வேண்டும் என்பதுதான் இந்த நேர்காணல், இந்த உரையாடல். அந்த நிலை மீண்டும் சமூகத்துக்கு வரக்கூடாது. நாங்கள் சமூகத்தை நேசிக்கின்றோம், ஜனநாயகத்தை மதிக்கின்றோம். எங்களுக்கு அங்கு யார் ஆட்சியில் இருப்பாங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் எல்லா ஆட்சியாளர்களும் தொடர்பு வைத்திருக்கின்றோம், எல்லா ஆட்சியாளர்களும் பேச்சுவார்த்தை நடத்திருக்கின்றோம், எல்லா தலைவர்களையும் சந்தித்திருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய லட்சியத்தையும் நோக்கத்தையும் ஒருபோதும் விட்டு கொடுத்ததில்லை, விட்டு கொடுப்ப போதும் இல்லை. எங்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமை முக்கியம். தமிழ் மக்களுடைய உரிமைக்காக, தமிழ் மக்களுடைய ஜனநாயகத்துக்காக, தமிழ் மக்களுடைய அதிகார பகிர்வுக்காக யார் பணியாற்றுகிறார்களோ அவர்களை அங்கீகரித்து அவர்களுடன் உரையாடி அவர்களுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்க நாங்கள் எப்பயுமே தயாராக. ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை, பொருளாதார அரசியல் அபிலாஷைகளை வெறும் ஒரு வர்த்தகர் கையில, அதுவும் ஒரு முதலாளித்துவ சிந்தனையோட இயங்கக்கூடிய ஒரு வர்த்தகர் கையில ஒப்படைக்க முடியாது. அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதை பத்தி நீங்கள் கவலைப்பட வேண்டிய மக்கள் அதுகளை நிராகரித்து. ஏன்னா மக்கள் அனுபவிக்கிறார்கள், மக்கள் அனுபவித்து வந்திருக்கின்றார்கள். மக்கள் இனியும் தாங்க முடியாது, தாங்கக்கூடிய சூழ்நிலையிலே இல்லை. மற்ற இப்பொழுது போராட்டங்கள் வெவ்வேறு வடிவிலே வருகின்றது. இன்னும் தெரியாமல் இளைஞர்கள் கையிலே செல்கின்றது. இளைஞர்கள் மிக நிதானமாக சிந்திக்கின்றார்கள். தன் தாயகத்தை நேசிக்கின்றார்கள், தன் கிராமத்தை நேசிக்கின்றார்கள், தங்களுடைய ஊரை நேசிக்கின்றார்கள். புறம் இந்த நாட்டில் இருக்கின்ற பலர் கூட இன்னைக்கு பல அமைப்புகள் இருக்கின்றன, பல பாடசாலை அமைப்புகள் இருக்கின்றன. இந்த அமைப்புகள்லாம் இன்னைக்கு மனம் திறந்து அங்கே இருக்கின்ற பாடசாலைகளுக்கு உதவி செய்கின்றது, அங்கு இருக்கின்ற அந்த ஊர்களுக்கு உதவி செய்கின்றது. ஊரிலே கஷ்டப்படுறவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே உதவி செய்கின்றார்கள். பாஸ்கரன் செய்ததை விட பல மடங்கு வெளிநாட்டிலே இருக்கின்ற அமைப்புகள் செய்திருக்கின்றன. அது வெளிவருவது இல்லை, வெளிக்கொண்டு வருவதும் இல்லை. ஆனால் அவர்கள் தங்களுக்கு உட்பட்ட வகையிலே செய்து கொண்டு தங்கள் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த விஷயத்தோட நாங்கள் இந்த நீண்ட உரையாடல், ஐபிசி பற்றின இந்த உரையாடலை முடிவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். இன்னொரு விடயம், நீங்கள் அண்மை காலமாக, குறிப்பாக ஒரு 3 மாத காலமாக நீங்கள் செய்து வருகின்ற இந்த உரையாடல்கள் பல்வேறு தரப்பினரையும் உங்களுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள், தனிப்பட்ட தாக்குதல்கள் எல்லாம் உங்க குடும்ப பிரச்சனைகள் எடுக்கிறார். இதுகள் முடியாத விடயம். எனவே இதுக்கு நீங்கள் துவண்டு போறதில்லை என்பது எங்களுக்கு தெரிய வேண்டால், நீங்கள் கிட்டத்தட்ட 30 வருட காலம் இதில் அனுபவப்பட்டுட்டீர்கள். இதெல்லாம் என்னென்றால் எங்களுக்கு இந்த சுகத்தோழர் அடிக்கடி சொல்லுவார், துரோகின்னு சொல்லாட்டி நித்திர வராது, யாராவது நாளை சொல்லி கொண்டிருக்க. அதுபான்று எங்களை யாராவது விமர்சித்துக் கொண்டே இருக்கணும், அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் பணி முக்கியமான பணி, சமூகத்துக்கு ஏற்ற பணி. இதை யாராவது இந்த அளவுக்கு ஒருத்தருமே செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடிய கட்ஸும் இல்லை. எனவே அந்த வகையிலே உங்களுக்கும் உங்களுடைய குழுவினருக்கும் நாங்கள் பாராட்டுகளை சொல்ல வேண்டும். உண்மையாக உங்களுடைய துணைவியார் அதுக்கு பக்கபலமாக இருந்து இந்த பணியாற்றுகின்ற நான் பல்கலைக்கழகம் தொடர்பாக அவர் மீது வசைப்பாடிய விடயங்களை எல்லாம் பார்த்தேன். அவர்களையும் எதிர்த்து நீங்க வந்திருப்பதை உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். நன்றி ராம்ராஜ். உங்களுடைய இந்த உரையாடலுக்கு மற்றது உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட வந்து உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி தான். நன்றி. சந்திப்போம்.